திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டனின் பேரனின் ஒரு கேள்வி. ஐயா, ஓரணியில் தமிழ்நாடு, தலை நிமிர தமிழர்கள் வாழ்ந்திட செயல்படும் கூட்டணியாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் சமுதாயத்தில் பெருகும் அக்கிரமம், அநீதி, அநியாயங்களுக்கு ஆளுங்கட்சி கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது. ஆளுங்கட்சியால் மாத்திரம் இதை சமுதாயத்திலிருந்து நீக்கவும் இயலாது என்பது பலமுறை ஆட்சி செய்து வந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர்களுக்கும் பலமுறை எதிர்க்கட்சியாக இருந்த திராவிட கழகத்தில் இருக்கிற அனைவருக்கும் இது தெரியும். சமுதாய சீர்திருத்தத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பங்கு அவசியம். இன்றைய காலகட்டத்தில் தேவை சத்திய ஜனநாயக கூட்டணி. சத்திய ஜனநாயக கூட்டணி ஜனநாயகத்தையே அழிக்க நினைக்கும் சக்திகளுக்கு எதிரானது. ஜனநாயகத்தை சீரழிக்கும் சக்திகளுக்கும் எதிரானது. சில சமயங்களில் நாம் ஜனநாயக சீரழிவை உண்டாக்குமேயானால் சீரழிவை அகற்ற வேண்டும். சமுதாயத்தை புதுமைப்படுத்த வேண்டும். புதுமை தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும். தனிபெரும் குரலாய், மக்களுக்கென்று உழைத்திடும் குரலாய், ஜனநாயகத்துக்கென்று ஒளித்திடும் குரலாய், நீதியின் சூரியன் உதயமாகும் ஒரு தமிழகமாய், சமூக நீதி மற்றும் சமுதாய சத்தியம் நிலைநாட்டப்படும் ஒரு பூமியாய் நம்முடைய தமிழ்நாடு இருக்க வேண்டுமேயானால் திராவிட முன்னேற்றக் கழகம் சத்திய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து செயல்பட வேண்டும். யார் தலைவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து சத்திய ஜனநாயக கூட்டணிக்கு? யாரும் ஜனநாயகத்தில் தலைவர்கள் கிடையாது. அனைவரும் தலைமைத்துவ பண்பை உடையவர்கள்தான் ஜனநாயகத்தில். அனைவரும் தலைவர்கள், அனைவரும் தலைமைத்துவ பண்பையும் பொறுப்பையும் உணர்ந்து செயல்பட்டால் ஜனநாயகம் செழிக்கும், புதுமை தமிழ்நாடு மலரும். சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.